கன்னியாகுமரி மத்திக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் சூசை மரியாள், வயது 80. திங்களன்று அதிகாலை இவரது பேரண்ட் சாகித் ஜெட்லியை சைபர் கிரைம் வழக்கில் கைது செய்ய 4 போலீசார் வீட்டுக்கு வந்துள்ளனர். அவர்கள் சாகித் ஜெட்லியை பிடிக்க முயன்றபோது அவர் தப்பி ஓடியுள்ளார். இதற்கிடையே பேரனை ஏன் விரட்டுகிறீர்கள் என சூசை மரியாள் போலீசாருக்கிடையே சென்றுள்ளார். அவரை தள்ளிவிட்டு போலீசார் சாகித் ஜெட்லியை பிடிக்க விரட்டியதாக கூறப்படுகிறது. இதில் கீழே விழுந்த மூதாட்டி காயமடைந்தார். மூதாட்டியை அவரது மருமகள் சந்திரகலா ஆம்புலன்ஸில் குளச்சல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு மூதாட்டியை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். மூதாட்டியை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மருமகள் சந்திரகலா கூறினார். ஒரு சின்ன பிரச்சனை உண்டு. இந்த ஒரு பொண்ணு விஷயத்துல ஒரு பொண்ணு அவனை கல்யாணம் ஆவையிலன்னு ஏமாத்தி, கல்யாணம் ஆன பொண்ணு கல்யாணம் ஆவையிலன்னு ஏமாத்தி அவனை லவ் பண்ணியிருக்கேன். 8 மாசம் மட்டும் 2 பேருமா சேர்ந்து ஊர் உலகம் எங்க சுத்தி இருக்கு. நான் ஏகப்பட்ட பைசா கடைன்னு சொல்லி இவன் ஒரு 18,000 ரூபா அக்கௌண்ட்ல அனுப்பி கொடுத்துருக்கேன். 20,000 ஒரு மோதிரத்தை கொண்டு கொடுத்துருக்கு. அடுத்து 2 பேருமா சேர்ந்து ஓடி போகு இருந்து டெல்லி வர போயிட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணுங்க மாப்பிள்ள ஃபாரின்ல இருந்தான். இதை கேள்விட்டு இங்க வந்தான். வந்துட்டு இரணியல் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்து. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து இரணியல் ஸ்டேஷன்ல பொண்ணு அங்க இவனுக்கு பேர்ல என்ன தப்பும் கிடையாது, அவன் எனக்கு தம்பி, நான் அக்கான்னு அப்படி சொல்லிட்டா. சொல்லி எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லியிருக்கா. உடனே அவளை ஒரு அட்வொகேட்டை நான் தான் ஏற்படுத்தி விட்டேன். அந்த பொண்ணுக்கு என்கிட்ட பேசிச்சு. அந்த பொண்ணு எனக்கு வீட்டில் எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு அம்மா அப்பாவும் யாருக்கு எதுவும் கிடையாது, நான் தனிமையா வாழுவேன், அதனால நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரி, ஏன்னா பிள்ளைய மேல தப்பு அவங்க கொடுத்துருக்கனால நீ ஏன்னா பிள்ளைய மேல தப்பு இல்லைன்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை கும்பிட தானே செய்தேன். நான் பிள்ளைய 8 மணிக்கு கூட்டு வரேன்னு சொன்னேன். இருந்த பிறகு நீங்க கேட்கல. நீங்க அவங்கள நான் கும்பிட்டு மோனே எனக்கு காலில் விழுந்தவங்களதான் என்ன தள்ளி கீழே போட்டு சவுட்டிட்டு போனேன். முட்டெல்லாம் பயங்கர ரத்தம். போலீஸ் தாக்கியதில் மூதாட்டி இறந்ததாக தகவல் வெளியான நிலையில் போலீஸ் தரப்பில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கிலிருந்து குற்றவாளியை பாதுகாக்கவும் அவர்களை விடுவிப்பதற்கு போலீசை பயமுறுத்தும் நோக்கத்துடனும் போலீசார் மூதாட்டியை தாக்கியதாக வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானதாகும். இந்த தகவலை அக்குடும்பத்தினரும் அவர்களுக்கு துணையாக சிலரும் பரப்பி வருகின்றனர் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.